நான் மென்சுரேஷன் டாபிக்ல தரவா இருக்கேன். எனக்கு இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இல்லன்னா சால்வ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஈஸி மெத்தட் இருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1 2024ல உள்ள 36 ஷிஃப்ட்ஸ்லயும் கேட்ட மென்சுரேஷன் கொஸ்டின்ஸை டக்குன்னு இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். உங்களுக்கு கான்செப்ட்லயே கொஞ்சம் டவுட் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா, கான்செப்ட் வீடியோ தனியா போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கிறப்போ, எஸ்எஸ்சி 2025ல மென்சுரேஷன் டாபிக்ல கேட்க போற 80% கொஸ்டின்ஸ் கவர் ஆயிடும். மித்த 20% வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துரும். பேப்பர், பென் கையில எடுத்து வச்சுக்கோங்க. கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு தடவை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பாருங்க. சால்வ் பண்ணலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எஸ்கேப் எஸ்எஸ்சி தமிழை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரேடியை ஆஃப் 2 கோன்ஸ். 2 கோனோட ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதோட வால்யூம்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஹைட்ஸோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அதாவது R1/R2 2/5ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி V1/V2 வந்து 3/5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரியுமா வால்யூம் ஆஃப் கோன் என்னது? V is equal to 1/3 πr²h. நமக்கு V1/V2 தானே வேணும். ஸோ 1/3 π R1² H1 by 1/3 π R2² H2. 1/3 π 1/3 π கேன்சல் ஆயிரும். V1/V2 வந்து 3/5. R1/R2 வந்து 2/5 the whole square. H1/H2 தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணலாமா? ஸோ H1/H2 அப்படியே இருக்கட்டும். 3/5 அந்த சைடு இருக்கு. 2/5² அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ 25/4 அப்படின்னு வரும். 5 கேன்சல். ஸோ 15/4 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியும் நமக்கு. ஒரு ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கும். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா இந்த சைடு 2 சைடுமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இதோட ஏரியா 50 ஸ்கொயர் யூனிட்ஸ்னா ஹைபாட்டனஸ் தான் கேட்டிருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ இங்கே பேஸு ஹைட்டு ரெண்டுமே ஏ தானே. ஸோ 1/2 A² அப்படின்னு எழுதிக்கிறேன். இது 50க்கு ஈக்குவல். ஸோ A² வந்து 100னா ஏ வந்து 10னா நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஹைபாட்னஸ் ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவல்? A² + A²க்கு ஈக்குவல். ஸோ 10² + 10²க்கு ஈக்குவல். ஸோ ஹைபாட்னஸ் ஸ்கொயர் வந்து 200க்கு ஈக்குவல். ஹைபாட்னஸ் வந்து √200. அதை எப்படி எழுதலாம்? 10√2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கேட்டிருக்காங்க. ரேடியஸும் கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. வெறும் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? πr²h. பைக்கு பதிலாக 22/7, ஆருக்கு பதிலாக 8 இன்ட்டு 14. ஸோ 7ம் 14ம் கேன்சல் பண்ணோன்னா 2. ஸோ 22 × 64 × 2. 64 × 2 128. 128 × 22 என்ன வரும்? 256 256 6182 2816. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க 846ன்னு. வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலா? L × B × H தான். ஸோ 8 × 4 × 6 என்ன வரும்? 8 4s are 32, 32 6 are 192. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ 10 செப்டம்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ், ரைட் சர்க்குலர் கோன், அதாவது கோனோட ஹைட் கொடுத்துட்டாங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? πr × L + R. நமக்கு ஆரும் தெரியணும், எல்லும் தெரியணும். முதல்ல ஆர் கண்டுபிடிக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் என்னது? 1/3 πr²h. இங்கே வால்யூம் வந்து 1232. ஸோ 1232 is equal to 1/3 × 22/7 × R² தான் கண்டுபிடிக்கணும். ஹைட்டு வந்து 24. ஸோ 3யும் 24ம் கேன்சல் ஆச்சுன்னா 8. 11ஆல் கேன்சல் பண்ணோன்னா 2 × 1. ஸோ 112 அப்படின்னு வரும். 2ஆல் கேன்சல் பண்ணால் 56. 8ஆல் கேன்சல் பண்ணால் 7. ஸோ 7 = R²/7 இருக்குது. 7 அந்த சைடு போச்சுன்னா R² is equal to 49. R வந்து 7 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ R தெரியுமா?
எல் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ ஆர் வந்து 7 ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் வந்து 24 ஸ்கொயர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 25 அப்படின்னு வந்துடும். ஸோ எல் 25 ஆர் 7 இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணலாமா? ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு ஆர் வந்து 7 எல் ப்ளஸ் ஆர் 25 + 7 என்ன வரும்? 32 அப்படின்னு வரும். ஸோ 7 7 கேன்சல். 22 × 32 தான் தெரியணும். சிம்பிளிஃபை பண்ணோன்னா 32 × 22 இதுவும் 64 64. ஸோ 704 அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது. அதோட லென்த்து கொடுத்துட்டாங்க, வித்து கொடுத்துட்டாங்க. சிலிண்டரை வந்து பிரெத்தோட இதில் ரோல் பண்ணுறோம். அலாங் த பிரெத் ரோல் பண்ணோன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இதோட லென்த்து பாருங்கள் 50, பிரெத்து வந்து 22. ஸோ இப்படி பிரெத்து வழியாக ரோல் பண்ணோன்னா எப்படி வரும்? சிலிண்டர் வந்து இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ இது 50, இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr வந்து 22க்கு ஈக்குவல். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? V is equal to πr²h. இங்கே ஹைட்டு வந்து 50, ரேடியஸ் என்ன வரும்? 2πr 22வா? ஸோ r வந்து 22/2π, அதாவது 11/π அப்படின்னு வரும். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ பை அப்படியே வச்சுக்கிறேன். ஆருக்கு பதிலாக 11/π ஹோல் ஸ்கொயர், ஹச்சுக்கு பதிலாக 50. ஸோ π² π கேன்சல் ஆயிரும். ஸோ 11² வந்து 121/π இன்ட்டு 50. பையை 22/7 எழுதணுன்னா 7/22 அப்படின்னு வரும் இன்ட்டு 50. கேன்சல் பண்ண என்ன வரும்? 11. 22 கேன்சல் பண்ணால் 2. ஸோ 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணால் 25. ஸோ 725 சார் என்ன வரும்? 175ன்னு வரும். 175 இன்ட்டு 11 இதான் கண்டுபிடிக்கணும். 175 175 1925. எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்னது? 3a. ஸோ 36ன்னு வரும். ஏ வந்து அப்போ 12. ஏரியா என்னது? ஏரியா வந்து √3/4 இன்ட்டு a². ஸோ √3/4 இன்ட்டு 12 இன்ட்டு 12. ஸோ 4ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 3. 36√3 அதான் ஏரியா. எந்த ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். ஒரு ரெக்டாங்குலர் கோர்ட்யார்ட் இருக்குது. அதோட லென்த்து கொடுத்துட்டாங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க. அதில் ஸ்கொயர் டைல்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்கொயர் டைல்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். லீஸ்ட் நம்பர் ஆஃப் சச் ஸ்கொயர் டைல்ஸ் ரெக்வயர்டு. எவ்வளவு ஸ்கொயர் டைல்ஸ் தேவைப்படும்? இருக்கிறதுலே பெருசாக போட்டோம்னா எவ்வளவு கம்மியான நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் 4.95 சென்டிமீட்டர், அப்புறம் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் 16.65 சென்டிமீட்டர். இது ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ HCF எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 4.95 ஃபேக்டராக எழுதுறேன். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 99, மறுபடியும் 9ஆல் டிவைட் பண்ணோன்னா 11. ஸோ இதோட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 5 × 9 × 11. 16.65க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 1665ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 3 5s are 15, 3 5s are 15, 3 5s are 15. 9ஆல் பண்ணோன்னா 3 9s are 27, 6 இருக்கும். ஸோ 37. இதை வந்து 5 × 9 × 37 அப்படின்னு எழுதிக்கிறேன். HCF என்ன? 5 × 9 தான். ஸோ 45ன்னு தெரிஞ்சிச்சு. கேட்டிருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் சச் ஸ்கொயர் டைல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டைல்ஸ் இதுக்கு என்ன ஃபார்முலா? கொடுத்துருக்க லென்த் இன்ட்டு பிரெத் 4.95 × 16.65 டிவைட் பை HCF ஸ்கொயர் 45 × 45. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இது 11 வருமா? ஏன்னா 45 × 11 தான் 4.95. அதே மாதிரி தான் கேன்சல் பண்ணால் 37 அப்படின்னு வரும். ஸோ 37 × 11 என்னது? 407 அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லென்த்துக்கும் பிரெத்துக்கும் HCF கண்டுபிடிச்சோம். இதுதான் அந்த ஸ்கொயரோட சைஸு. 45ங்கிறது தான் ஸ்கொயரோட சைஸு. 45ங்கிறது லென்த்து, 45ங்கிறது தான் பிரெத்து. ஏன்னா ஸ்கொயரில். ஸோ கொடுத்துருக்க ரெக்டாங்கிளோட ஏரியா 4.95 × 16.65 நம்ம கண்டுபிடிச்ச ஸ்கொயரோட ஏரியா 45 × 45 அப்படின்னு சொல்லலாம், இல்லை HCF ஸ்கொயர்னு சொல்லலாம்.
அதால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். அடுத்த கொஸ்டின், இன்னர் அண்ட் அவுட்டர் ரேடியை ஆஃப் சர்க்குலர் ட்ராக் கொடுத்துட்டாங்க 28 and 25ன்னு. காஸ்ட் ஆஃப் லெவலிங் த ட்ராக் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 2 ட்ராக் இருக்குது. ஒன்று இன்னர் ட்ராக், இன்னொன்று அவுட்டர் ட்ராக். ஸோ இது வந்து 25, மொத்தமாக இருக்கிறது வந்து 28. நமக்கு இந்த ஏரியா தானே தெரியணும். ஸோ அந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? அவுட்டர் சர்க்கிளோட ஏரியா ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் சர்க்கிள் போட்டால் வந்துடுமா? இது என்ன வரும்? பை இன்ட்டு அவுட்டர் சர்க்கிளுக்கு வந்து 28 ஸ்கொயர் மைனஸ் பை இன்ட்டு 25 ஸ்கொயர். ஸோ பையை அப்படியே காமனாக எடுத்துக்கிறேன். 28 ஸ்கொயர் வந்து 784 மைனஸ் 25 ஸ்கொயர் வந்து 625. ஸோ கேன்சல் பண்ணோன்னா பை இன்ட்டு 159 அப்படின்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 159 பை. நமக்கு கேட்டது என்னது? காஸ்ட் ஆஃப் லெவலிங் த ட்ராக் அட் 28 per மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஏரியா. ஸோ ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 28னா மொத்தமாக காஸ்ட் எவ்வளோ ஆகும்? 159 பை இன்ட்டு 28. ஸோ அப்படியே கண்டுபிடிக்க வேண்டியதான். 159 இன்ட்டு 7 22/7 இன்ட்டு 28. இது 4ன்னு வந்துடும். ஸோ 159 இன்ட்டு 88. 9 8 are 72, 7 47, 1272 1272. ஸோ 29913. எந்த ஆப்ஷன்? 13992. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டயகனலோட லென்த்து கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயர், அதாவது சைடோட ஸ்கொயர். டயகனல் என்னது? √2a அப்படிங்கிறது தான் டயகனல். ஸோ இது 4.8க்கு ஈக்குவல். ஏ வந்து 4.8/√2. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 4.8/√2 இன்ட்டு 4.8/√2. ஸோ இது ரெண்டுமே 2ன்னு வரும். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா 2.4. ஸோ 4.8 இன்ட்டு 2.4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 8 4s are 32. ஸோ 2ல் எது முடியுது? 4th ஆப்ஷன் தான் முடியுது. ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். நீங்கள் எப்பயுமே ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி டிஜிட் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், ஒரு கியூபாய்டோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஹவு மெனி ஐடென்டிக்கல் லார்ஜஸ்ட் கியூப்ஸை டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே தான், ஒரு கியூபாய்டை எவ்வளவு பெரிய பெரிய கியூபாக பிரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஹச்சிஎஃப் என்ன வரும்? 25 தான் ஹச்சிஎஃபாக வரும். 50, 150 அண்ட் 175க்கு. ஏன்னா 25ஓட மல்டிபிளில் இருக்குது. ஸோ இந்த 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25ங்கிறது தான் நம்ம லார்ஜஸ்ட் கியூபோட சைஸு. இது சைஸுன்னு தெரிஞ்சது. ஸோ இதுதான் மொத்த வால்யூமும். ஸோ நம்பர் ஆஃப் கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுத்துருக்கிறதோட வால்யூம் 50 இன்ட்டு 150 இன்ட்டு 175 டிவைடட் பை நம்ம கண்டுபிடிச்ச கியூபோட வால்யூம் 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25. ஸோ கேன்சல் பண்ணால் இது 2, இது வந்து 6, இது வந்து 7 வரும். ஸோ 7 6 are 42, 42 இன்ட்டு 2 84. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், சிலிண்டரோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க 20 சென்டிமீட்டர்னு. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ ஹச் வந்து 20. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டருக்கு என்னது? 2πr ஹச் தான். ஸோ இது வந்து 1760. ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு r இன்ட்டு ஹைட் வந்து 20 இஸ் ஈக்குவல் டு 1760. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். 22 11ஆல் கேன்சல் பண்ணால் இது 2, இது 16. 2ஆல் கேன்சல் பண்ணால் 8, மறுபடியும் 4ஆல் கேன்சல் பண்ணோன்னா இது 2. ஸோ r வந்து 14 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வால்யூம் தானே வேணும். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு πr² ஹச்சா. ஸோ 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 14, ஹைட் வந்து 20. ஸோ 7 2ன்னு வந்துடும். ஸோ 22 இன்ட்டு 2 44, 44 இன்ட்டு 280 தான் தெரியணும். ஸோ 280 இன்ட்டு 44 என்ன வரும்? ஸோ முதல்ல 0 0. ஸோ 28 இன்ட்டு 4 வந்து 112 அப்படின்னு வருமா? அப்புறம் மறுபடியும் 112. ஸோ 0 2 3 2 1 1 2 3 2 0. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 2 சிலிண்டரோட ரேடியஸோட ரேஷியோ 4:5 கொடுத்துட்டாங்க. ஹைட்ஸோட ரேஷியோ 5:7 அதுவும் கொடுத்துட்டாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? 2πr ஹச்.
ஸோ C1 பை C2 வந்து 2 பை R1 பை H1 பை 2 பை R2 பை H2 அப்படின்னு வரும். ஸோ 2 பை 2 பை கேன்சல். R1 பை R2 என்ன 4 பை 5. H1 பை H2 வந்து 5 பை 7. ஸோ 4 பை 7 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு கோனிக்கல் டென்ட் இருக்குது, அதோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க, கீழே இருக்கிற பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் 32 பைன்னு கொடுத்துட்டாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹச் வந்து 8, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன பை ஆர் எல். ஸோ நமக்கு வந்து எல் தெரியணும்னா ஆர் தெரியணும். ஸோ ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, 2 பை ஆர் வந்து 32 பை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பை பை கேன்சல், இதை கேன்சல் பண்ணோன்னா 16. ஸோ ஆர் வந்து 16 தெரிஞ்சிச்சு. எல் என்ன வரும், ரூட் ஆஃப் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். ஸோ 16 வந்து 256 ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 320 அப்படின்னு வருமா. ஸோ 320 பிரித்தோன்னா 4ஆல் பிரித்தோன்னா 80, மறுபடியும் 4ஆல் பிரித்தோன்னா 20, மறுபடியும் 4ஆல் பிரித்தோன்னா 5ன்னு வரும். ஸோ 2 × 2 × 2 8√5 அப்படிங்கிறதா ஸ்லாண்ட் ஹைட்டு. ஸோ இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறேன். ஸோ பை ஆர் எல் பை இன்ட்டு 16 × 8√5. பைக்கு பதிலாக பை அப்படியே இருக்கட்டும், ஏன்னா ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே பை இருக்குது. ஸோ 16 × 8 வந்து 128√5 பை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஒரு சர்க்குலர் பீஸாக இருக்குது, அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து ஒரு குவார்ட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பெரிமீட்டர் ஆஃப் ரிமைனிங் பீஸா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன், இதில் ஒரு குவார்ட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், இதான் சென்டரு. இந்த குவார்ட்டரை ரிமூவ் பண்ணிட்டேன்னா சர்க்கிள் எப்படி இருக்கும், ஸோ ஒரு ரவுண்ட் இருக்கும், அப்புறம் சென்டர் வரைக்கும் போய் இப்படி இருக்குமா. ஸோ இதோட பெரிமீட்டர் தான் வேணும். ஸோ இதோட பெரிமீட்டர் என்ன, இது வந்து மொத்த பெரிமீட்டரு. இதில் 1/4 குறைச்சிட்டோன்னா 3/4 ஆஃப் 2 பை ஆர். அப்புறம் இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். ஸோ இந்த பெரிமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்களா, நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாமா. ஸோ 3 பெரிமீட்டர் ஆஃப் ரிமைனிங் பீட்சா, அது என்னது 3/4 × 2 × 22/7. ஏன்னா 1/4 வந்து கழிச்சிட்டோம், அதனால தான் 3/4ன்னு போட்டிருக்கோம், × 21. ஸோ 7ஐயும் 21ஐயும் கேன்சல் பண்ணால் 3, 4ஆல் கேன்சல் பண்ணோன்னா இதுவும் போயிடும், இதுவும் 11 ஆகிடும். ஸோ 3 3s are 9, 99 அப்படின்னு வருது. ப்ளஸ் 2 × ரேடியஸா, ஏன்னா இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம், இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ 2 × ரேடியஸ் இருக்கும், ப்ளஸ் 2 × 21. ஸோ 99 + 42 = 141. இந்த ஆப்ஷன் 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஹைட் ஆஃப் கோனிக்கல் வாட்டர் டேங்க் கேட்டிருக்காங்க, ரேடியஸ் அண்டு வால்யூம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் வந்து 70, வி வந்து 46,200 m3, ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் என்னது 1/3 πr² ஹச்சா, இது வந்து 46,200க்கு ஈக்குவல். நம்மளுக்கு ரேடியஸ் தெரியும், ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். 1/3 × 22/7 × ஆருக்கு பதிலாக 70² × ஹச் வந்து 46,200. ஸோ 0 0, இங்கேயும் 2 0 கேன்சல், 7 7 கேன்சல், 11ஆல் கேன்சல் பண்ணோன்னா இது 2, இது 42, மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா 21, 7ஆல் கேன்சல் பண்ணால் 3. ஸோ ஹச் வந்து 3 × 3 9. 4th ஆப்ஷன் தான் கரெக்டான. அடுத்த கொஸ்டின், வால்யூம் இன் கியூபிக் யூனிட்ஸ் ஆஃப் அ சிலிண்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹைட்டு வந்து ஈக்குவல் டு டயாமீட்டரா, ரேடியஸ் வந்து 4 யூனிட்ஸ். ஸோ ரேடியஸ் வந்து 4 யூனிட்ஸ், ஹைட்டு வந்து ஈக்குவல் டு டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் 2r அப்படின்னு எழுதலாமா. ஸோ ஹைட் வந்து 8. வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா, πr²h. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், பையெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ பையை அப்படியே வச்சுக்கிறேன், ஆருக்கு பதிலாக 4 × 4 16, ஹைட்டு 8. ஸோ 128 பை அப்படின்னு வருமா. 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் கொடுத்துட்டாங்க, ஹைட் அண்ட் ரேடியஸோட ப்ராடக்ட், அதாவது h × r கேட்டிருக்காங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்ன ஃபார்முலா, 2 πrh. ஸோ இது வந்து 880யா,
நமக்கு தேவை வந்து இந்த RH தான். ஸோ 2 இன்ட்டு பையை மட்டும் அந்த சைடு மாற்றிட வேண்டியதான். ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு R இன்ட்டு H ஈக்குவல் டு 880. கேன்சல் பண்ணோன்னா 11ஆல் கேன்சல் பண்ணேன்னா 80 அப்படின்னு வரும். ஸோ 2ஆலையும் கேன்சல் பண்ணோன்னா 20 அப்படின்னு வந்துடுது. ஸோ HR எவ்வளவு? 140. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் வெசல். சிலிண்டரோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் 44ன்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஹவு many லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்? லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்னா வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் சிலிண்டர் என்னது? 2πr. ஸோ அது வந்து 44க்கு ஈக்குவல். ஸோ ஆர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 44. ஸோ 2 இன்ட்டு 22ஐயும் 44ஐயும் கேன்சல் பண்ணோன்னா ஆர் வந்து 7 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஹைட்டு வந்து 25 கொடுத்துட்டாங்க. நமக்கு வால்யூம் தான் வேணும். πr²h. ஸோ பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 25. 7 7 கேன்சல். ஸோ 22 இன்ட்டு 7 இன்ட்டு 25. ஸோ 25 இன்ட்டு 7 என்ன வரும்? 175 அப்படின்னு வருமா? இதோட 22 மல்டிப்ளை பண்ணேன்னா 350 350 3850. ஸோ 3850 சென்டிமீட்டர் கியூப். ஆனால் கேட்டிருக்கிறது லிட்டர்லையா? ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணுறேன். 3.85 லிட்டர். எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் சிலிண்டர் கொடுத்துட்டாங்க. ரேஷியோ ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்டு வந்து 12, டயா வந்து 28னா ரேடியஸ் வந்து 14. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 2πr h + r. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 2πr h. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா h + r/h தானே வேணும். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 12 + 14/12. ஸோ இதை வந்து 26/12 அப்படின்னு எழுதலாம். கேன்சல் பண்ணோன்னா 6 13. ஸோ 13:6. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், லென்த் ஆஃப் லாங்கஸ்ட் டயக்னல் ஆஃப் அ கியூபாய்ட் கேட்டிருக்காங்க. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. லாங்கஸ்ட் டயக்னல் கேட்டிருக்காங்க. லாங்கஸ்ட் டயக்னல் ஆஃப் கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலா? √L² + B² + H². ஸோ L² வந்து 1.2² + 1.3² + 1.5². 1.2ஓட ஸ்கொயர் வந்து 1.44 + 1.69 + 2.25. அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். 144 169 225 13 18 வரும். ஸோ இதுவும் 13. 538 √5.38ன்னு எழுதலாமா? ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் இப்போ வேணும். ஆன்சர் பாருங்க, 2.2 இருக்குது, 2.3 இருக்குது. ஸோ 538 எதோட ஸ்கொயருக்கு நடுவில் வரும்? 529க்கும் 576க்கும் நடுவில் வருமா? அதாவது 23 ஸ்கொயருக்கும் 24 ஸ்கொயருக்கும் நடுவில் தான் வரும். ஸோ 2.23 2.22 இது ரெண்டும் வராது. ஏன்னா 2.2 2.2ன்னு இருக்குது. ஒன்று 2.32 இருக்கணும், இல்லை 2.35 இருக்கணும். நல்லா கவனிங்க, 529க்கு பக்கத்தில் தான் 538 இருக்குது. 576லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கா? ஸோ 2.32 தான் வரணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஒரு தடவை வேணால் செக் பண்ணி பார்த்துடலாம். 2.32 2.32 2 2s are 4 464 696 464. ஸோ 4 2 1 8 1 3 53824. ஸோ கரெக்டாக வருது. ஸோ இது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன பண்ணோம்னா 5.38 வந்து எந்த ரெண்டு ஸ்கொயருக்கு நடுவில் இருக்குன்னு பார்த்து ஒரு எலிமினேஷன் பண்ணோம். அப்புறம் 538 பார்த்தீங்கன்னா 529க்கு தான் கிட்ட இருக்குது. ஸோ 2.35க்கு பதிலாக 32 வர தான் அதிக சான்ஸு. செக் பண்ணி பார்த்தப்போ கரெக்டாக வந்துச்சு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 3 cubes ஆஃப் வால்யூம் கொடுத்துட்டாங்க. அதை வந்து என் டு என் ஜாயின் பண்ணோன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிசல்ட்டிங் கியூபாய்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 3 கியூப் வரைகிறேன். ஸோ 3 கியூப் வரைஞ்சேன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா தானே கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, ஒரு கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் 6 சர்ஃபேஸ் 6a² அப்படின்னு வரும். ஸோ 3 இதுக்கும் 6a². இது ஏபிசி 3 கியூபு. ஏக்கும் 6a², பிக்கும் 6a², சிக்கும் 6a². ஆனால் 2 இதை ஜாயின் பண்ணதுனால நமக்கு இந்த ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற ஒரு சைடு, இந்த ஃபர்ஸ்ட் கியூபில் ஒரு சைடு போயிருச்சு. ஸோ 5a². செகண்ட் கியூபில் 2 சைடுமே போயிருச்சு.
ஸோ இதனால் இது 4a². தேர்ட் கியூபில் லெஃப்ட் சைடு மட்டும் போயிருக்கு. ஸோ இது வந்து மறுபடியும் 5a². ஸோ 15 14a² தானே கண்டுபிடிக்கணும். ஸோ a கியூப் வந்து 512 கொஸ்டினில் கொடுத்தது. ஸோ a வந்து 8, 14 × 8², 64 × 14 என்ன வரும்? 6, 24, 256, 64, 896 அப்படின்னு வருமா? ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஒரு புது ஸ்ட்ரக்சரோடது கேட்டாங்கன்னா எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் வெளியே தெரியும் அப்படின்னு பார்த்துட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன். ரெக்டாங்கிளோட ஒரு பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. லென்த்து வந்து பிரெத்தோட 6 கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ லென்த்து வந்து பிரெத்தோட 6 கூட, பெரிமீட்டர் வந்து 48னா 2 × L + B வந்து 48. எல்லுக்கு பதிலாக B + 6ன்னு இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ 2 × B + 6 + B வந்து 48க்கு ஈக்குவல். ஸோ 2B + 6 கேன்சல் பண்ணோன்னா 24ன்னு வந்துடும். ஸோ 24க்கு ஈக்குவல். 2B வந்து 18, B வந்து 9. ஸோ B 9னா L வந்து 15. ஏரியா என்ன வரும்? 15 × 9 135 அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ A வந்து 18. ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் என்ன? √3/4a². ஸோ √3/4 × 18 × 18. ஸோ 2 கேன்சல் பண்ணோன்னா இதுவும் 9 ஆயிரும், இதுவும் 9 ஆயிரும். 81√3. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், வால்யூம் ஆஃப் கோன் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்லாண்ட் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ R வந்து 3. வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? 1/3πr²h. ஸோ நமக்கு h தெரியணும். L 3√2ன்னு கொடுத்துட்டாங்க. L எப்படி எழுதலாம்? √r² + h² = 3√2. ரூட்டு அந்த சைடு கொண்டு போனால் ஸ்கொயர் ஆயிரும். ஆருக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 9 + h² வந்து 9 × 2. ஸோ h² வந்து 18 - 9 9, h வந்து 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஆரும் தெரியும். அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1/3 × 4 ஆப்ஷன்லையும் பை இருக்குது, அப்படியே வச்சுக்கிறேன். × 3² × 3, 3 3 கேன்சல். ஸோ 9π. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்ளோஸ்டு கியூப். ஒரு கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் ஈச் சைடு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆர் கியூப் என்ன? 6a². அது 1152க்கு ஈக்குவல். ஸோ a² எதுக்கு ஈக்குவல்? 1152/6. கேன்சல் பண்ணால் என்ன வருது? 1692. ஸோ a வந்து √192. 192 எப்படி எழுதலாம்? 2ஆல் பண்ணனா 96 அப்படின்னு வரும். மறுபடியும் 2ஆல் பண்ணனா 48, மறுபடியும் 4ஆல் பண்ணா 12, மறுபடியும் 4ஆல் பண்ணனா 3. ஸோ இது 3லேருந்து 2 வெளியே எடுத்துடலாம். ஸோ 8√3. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பேஸ் ரேடியஸ் வந்து ஒரு சிலிண்டரோடது கொடுத்துட்டாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ R வந்து 10.5, CSA 792னா வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? πr²h. நமக்கு h தெரியணும். ஸோ இது 2πrh 792க்கு ஈக்குவல். ஸோ 2 × 22/7 × 10.5 × h வந்து 792க்கு ஈக்குவல். ஸோ 7ஆல் கேன்சல் பண்ணோன்னா இது 1.5 அப்படின்னு வந்துடும். இதை வந்து 11ஆல் கேன்சல் பண்ணோன்னா 72. ஸோ இதுவும் 2 ஆயிரும். 2 2 சார் 4, 4ஆல் இதை கேன்சல் பண்ணோன்னா 118 அப்படின்னு வரும். h = 18/1.5. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 12. ஸோ h வந்து 12 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆரும் தெரியும், அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ v = 22/7 × 10.5 × 10.5 × 12. 7ஆல் கேன்சல் பண்ணோன்னா 1.5. 1.5 × 12 வந்து 18 × 10.5 போடுறேன். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 22 அப்படியே இருக்கட்டும். 10.5 வந்து 21/2 அப்படின்னு எழுதலாமா? 1.5 × 12 வந்து 18. இதை கேன்சல் பண்ணால் 9 அப்படின்னு வந்துடும். ஸோ 921 சார் 189 × 22, 378, 378, 8 5 1 4, 4158.
செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். லென்த் ஆஃப் லாங்கஸ்ட் ஸ்டிக் தட் கேன் பி ஃபிட்டட் இன் கியூபிக்கல் வெசல் ஆஃப் எட்ஜ். அதாவது ஒரு கியூப்ல எவ்வளவு லாங்காக ஒரு ஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, லாங்கஸ்ட் டயகனல் தான் கேட்டிருக்காங்க. லாங்கஸ்ட் டயகனல் ஆஃப் கியூப் என்னது? √3a. ஸோ √3 இன்ட்டு a வந்து 70. ஸோ 70 √3. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், லென்த்து பிரெத்து ஹைட் ஆஃப் அ ரூம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு கேனில் வந்து ஒரு பெயிண்ட் கேன்ல இருந்து 40 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் ஏரியா பெயிண்ட் அடிக்க முடிஞ்சுன்னா வால்ஸ் ஆஃப் த ரூம் பெயிண்ட் பண்ண எவ்வளோ கேன் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரூம் எப்படி இருக்கும்? கீழே ஃப்ளோர் இருக்கும், மேலே வந்து சீலிங் இருக்கும், 4 சைடும் தானே வால்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ரூம் மாதிரி வரைகிறேன் பாருங்க. ரூம் வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் தான் இருக்கும். கீழே வந்து ஃப்ளோர் இருக்கும், மேலே வந்து சீலிங் இருக்கும். இந்த ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் 2 வால் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 வால் இருக்கும். அவங்க கேட்டது வந்து வால்ஸை மட்டும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேன் ஆகும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 4 வால்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்ப்போமா? இது வந்து லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு. ஸோ இந்த லெஃப்ட்லையும் ரைட்லையும் உள்ளதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? 2 இன்ட்டு BH. ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் உள்ளதோடது என்ன வரும்? 2 இன்ட்டு LH. ஸோ 2 இன்ட்டு L + B இன்ட்டு Hங்கிறது தான் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ 2 அப்படியே இருக்கட்டும். L + B 15 + 9 ஹைட்டு வந்து இன்ட்டு 5 ஸோ 10 இன்ட்டு 15 + 9 வந்து 240 அப்படின்னு வரும். ஸோ 240 மீட்டர் ஸ்கொயர். 40 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் ஏரியாவுக்கு ஒரு கேன்னா எத்தனை கேன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 240/40 போட்டோன்னா எத்தனை கேன்னு தெரிஞ்சிருமா? மொத்தம் 6 கேன்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நல்லா பாருங்கள், வால்ஸ் மட்டும் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம 4 சைடு உள்ள வால்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதில் 2BH 2 சைடோடது, 2LH வந்து 2 சைடோடது. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். ஒரு கேன் எத்தனை ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 40 ஸ்கொயர் மீட்டரால் கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின், ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லென்த் இன்ட்டு பிரெத் கொடுத்துட்டாங்க. ஸோ LB தானே ஏரியா. ஸோ 52 இன்ட்டு 9 என்ன வரும்? 468 அப்படின்னு வருமா? எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கொடுத்துட்டாங்க, ரேடியஸும் கொடுத்துட்டாங்க, ஹைட் கேட்டிருக்காங்க. ஸோ V = πr²h. இது 600க்கு ஈக்குவல். R வந்து 30, ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ 22/7 இன்ட்டு 30 இன்ட்டு 30 இன்ட்டு h = 600. ஸோ 0 0 இந்த 2 0வும் கேன்சல். 3ஆல் கேன்சல் பண்ணோன்னா 2, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 11 அப்படின்னு வந்துடும். h = 7/33. கேன்சல் பண்ணோம்னா 0.2 வரும், 21. எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், வால்யூம் ஆஃப் கியூப் கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் ஈச் சைடு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் வந்து A³ 13824க்கு ஈக்குவல். ஸோ நமக்கு வந்து கியூப்த் ரூட் ஆஃப் 13824 தான் வேணும். ஸோ பார்க்கலாமா? முதல்ல 13824 கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கலாம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 3 4s are 12, 4 4s are 5 6 அப்படின்னு வரும். மறுபடியும் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 8 4s are 32, 6 4s are 4. மறுபடியும் 4ஆல் பண்ணோன்னா 216 அப்படின்னு வரும். இது வந்து 6³ தானே, 6 × 6 × 6 தான். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 6³ × 4³ அப்படின்னு எழுதலாமா? ஸோ 6 × 4 வெளியே எடுத்தேன்னா 24. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ரேஷியோ ஆஃப் லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் கியூபாய்ட் கொடுத்துட்டாங்க. பிரெத் ஆஃப் த கியூபாய்ட் 12னா வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ L/B/H எவ்வளோ? 3:2:1. இதில் 2ங்கிறது வந்து 12க்கு ஈக்குவல்னா 1 வந்து 6க்கு ஈக்குவல், 3 வந்து 18க்கு ஈக்குவல். வால்யூம் வந்து L/B/H தான். ஸோ 18 × 12 × 6. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியுது, 3 இது 0ல முடியுது, இது மட்டும்தான் 6ல முடியுது. கண்டிப்பா 0 வராது, ஏன்னா 5 கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் வெசல் கொடுத்துட்டாங்க. அதாவது 2πr கொடுத்துட்டாங்க, 154. ஹைட் வந்து 49 mmன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4.9 சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கேட்டிருக்காங்க. வால்யூம் தான் தெரியணும், πr²h. ஸோ முதல்ல இதுல இருந்து R கண்டுபிடிப்போமா? 2 × 22/7 ×
ஆர் வந்து 154க்கு ஈக்குவல். 22 11ஆல கேன்சல் பண்ணேன்னா 14, 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 7 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆர் வந்து என்னது 49/2. அப்படியே இதில் அப்ளை பண்ணுறேன். 22/7 இன்ட்டு 49/2 இன்ட்டு 49/2 இன்ட்டு 4.9. ஸோ 7ஆல கேன்சல் பண்ணோம்னா இது 7, 2ஆல கேன்சல் பண்ணோம்னா இது 11. ஸோ இது எப்படி எழுதலாம் 77 இன்ட்டு 49/20 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ 49 ஸ்கொயர் என்ன வரும் 2401. 2401 இன்ட்டு 77 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 70 4 7s are 28 2 இருக்கும். 16807 16807. ஸோ 778 14 1 184877. இதை 2ஆல டிவைட் பண்ணணுமா 184877 2ஆல டிவைட் பண்ணோம்னா 92438 அப்படின்னு வரும். 92438.5. 924.3.85 ஏன்னா பை 10 இருக்கும். இதான் வரும். ஆனால் லிட்டர்ல கேட்டதுனால 9.243. எந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சொல்ல போனா நீங்க 184877 இதை பார்த்த உடனே நீங்க 9244 தான் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 2ஆல டிவைட் பண்றப்ப 9ல தான் ஆரம்பிக்குது. மித்த ஆப்ஷன் எதுவுமே கிட்டக்க கூட வரல. அடுத்த கொஸ்டின், ஒரு சிலிண்டரிக்கல் டேங்க், அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அதுல வாட்டர் ஃபுல்லா இருக்கு. இப்போ 616 லிட்டர் எடுத்தோம்னா எவ்வளவு டிராப் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டிராப்னு கொடுத்தாலே நம்ம ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். இது வால்யூம் கொடுத்துட்டாங்க ஏன்னா லிட்டர்ல இருக்கு. V = πr²h. இது வந்து 616 கொடுத்துட்டாங்க. ஆருக்கு பதிலா 14 சொல்லிட்டாங்க. ஆனால் சென்டிமீட்டரில் இருக்கனால இதையும் 616000 அப்படின்னு எழுதிக்கிறேன். h = 616000. இப்போ அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதான். 7ஐயும் கேன்சல் பண்ணால் 2, 11ஆல கேன்சல் பண்ணோம்னா 56, மறுபடியும் 2 × 2 4ஆல கேன்சல் பண்ணோம்னா 14, 49 கேன்சல் பண்ணோம்னா h = 1000 சென்டிமீட்டரு. மீட்டரா மாத்தினோம்னா h = 10 மீட்டர் அப்படின்னு வந்துடும். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு வெல் இருக்கு. வெல்னாலே சிலிண்டரிக்கல் ஷேப் தான். 14 சென்டிமீட்டர் ரேடியஸ், டீப் 23னா ஹைட் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. V = πr². 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 14 இன்ட்டு 23. 7ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு வந்துடும். எல்லா ஆப்ஷனுமே 8ல தான் முடியுது. ஸோ சால்வ் பண்ணி தான் ஆகணும். 23 இன்ட்டு 14 என்னது 4692 அப்படின்னு வரும். 23 322 22 × 2 44. ஸோ 4ஆல போனோம்னா 1288 1288. ஸோ 8 6 1 1 4 14168. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் கேட்டிருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா πrl + πr². ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது தான் πrl. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா + πr² தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது 550 + 22/7. ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் இன்ட்டு 7 இன்ட்டு 7. 7 7 கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வரும் 550 + 154 = 704. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் சிலிண்டர் கொடுத்துட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா 2πr × h + r. ஸோ 2 × 22/7 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 21, ஹச்சுக்கு பதிலாக 5. ஸோ 5 + 21. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 3 அப்படின்னு வந்துடும். ஸோ 44 × 3 × 26. 26 3s என்ன வரும் 78 அப்படின்னு வருமா. ஸோ 78 × 44 156. 312 312 3432. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் கோன் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 πr²h தானே. ஸோ 1/3 × 22/7 இன்ட்டு 3.5 இன்ட்டு 3.5 இன்ட்டு 18. ஸோ 3ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணால் 6, 7ஐயும் 3.5ஐயும் பண்ணோம்னா 0.5 அப்படின்னு வந்துடும். ஸோ 6 × 0.5 30. ஸோ 3ன்னு வந்துடும். 3 × 3.5 வந்து 10.5. ஸோ 10.5 21/2 அப்படின்னு எழுதலாமா. ஸோ 2 2 கேன்சல் 11, 21னா 231. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே பிடிஎஃப் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குன்னா அங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபாலோ அப் வீடியோ போடுவேன்.
அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.